Okay, so yes, good evening, everyone. So, on behalf of the Thenum Software Solution, I extend a very warm welcome to all of you joining us today to the week two of our online webinar series. So, yes, today's topic is something really interesting and trending, that is creating a personal AI chatbot using web technologies. And yes, we are truly delighted to have participants, and I'm sure that everyone is eager to learn and explore how to build their own personal AI chatbots. So, yes, for this, today we are honored to have with us Mr. Jay Murugan, the founder of Thenum Software Solutions, who will be leading today's session. And yes, he is a passionate tech innovator and has been guiding many students and developers in building AI chatbots and AI based web applications. And we thank each one of you for taking your time to join this session. And we assure you that today's webinar will be informative, interactive, and beneficial for your future projects. Once again, welcome everyone. Now let's welcome Mr. Jay Murugan to begin today's webinar. Sir, now you may take over the session. ஹாய், என்னோட வாய்ஸ் ஆடியபிளா இருக்கா? ஹாய், வீடியோ ஆன் பண்ணிக்கிறேன். ஹாய், ஸோ myself Jay Murugan, founder of Thenum Software Solutions. ஸோ இன்னைக்கான செக்ஷன் வந்து how to create a personalized chatbot. ஸோ எதுக்கு ஃபர்ஸ்ட் இந்த டாபிக் எடுத்திருக்கேன்னா, ஸோ நிறைய பேருக்கு ஒரு ஏஐ பற்றி ஒரு பேசிக் நாலேஜ் கொடுக்கணும்னு சொல்லிட்டு இந்த டாபிக் நான் சூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ எந்த ப்ராஜெக்ட் எடுத்தாலுமே ஃபர்ஸ்ட் சேட் பாட்ல நம்ம ஸ்டார்ட் பண்ணணும். ஏன்னா இப்போ எல்லாமே வந்து ஏஐ தான். ஸோ எந்த அப்ளிகேஷன் எடுத்தாலுமே ஏஐ மூலமா தான் ஏஐ சேட் பாட் ஒரு ஆப்ஷனா கண்டிப்பா இருக்கு. ஸோ அதனால ஒரு பேசிக்ல இருந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ மெயினா வந்து ஃபோக்கஸ் பண்ணது வந்து செகண்ட் இயருக்கும் ஃபர்ஸ்ட் இயர் செகண்ட் இயர் ஸ்டூடெண்ட்ஸ், இன்ஜினியர் ஸ்டூடெண்ட்ஸ். அவங்களுக்கு என் ஸ்க்ரீன் விசிபிளா இருக்கா? ஓகே. ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம என்ன டூல்ஸ் டெக் ஸ்டாக்ல யூஸ் பண்ண போறோம்னா, ஃப்ரண்ட் எண்டுக்கு வந்து HTML, CSS, ஜாவாஸ்கிரிப்ட் யூஸ் பண்ண போறோம் இதுல. அண்ட் தென் வந்து பேக் எண்ட் வந்து பைத்தான் யூஸ் பண்ணி போறோம். ஸோ இது ரொம்பவே பேசிக் தான். இதுல ஈஸியாவே நீங்க வந்து ஒரு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம். அந்த மாதிரி ஒரு கான்செப்ட் தான் நாங்கள் இதுல எடுத்திருக்கோம். ஏஐ வெப் டூல்ஸை வச்சு எப்படி நம்ம ஒரு சாட்பாட் பில்ட் பண்றது, அந்த மாதிரி தான். ஸோ இது டெக் இப்போ பிகினர்ஸா இருந்தாலும் இதை வந்து ஈஸியா உங்களால கத்துக்க முடியும். ஃபர்ஸ்ட் HTML, CSSனா நம்ம என்னன்னு பார்த்துடலாம். ஒரு நிமிஷம். ஐ திங்க் இந்த பிக் வந்து உங்களுக்கு ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் ஆகும்னு நினைக்கிறேன். ஸோ ஃப்ரண்ட் அண்ட் லாங்குவேஜஸ் வந்து நிறையவே இருக்கு. ரியாக்ட், ஃபிக்மா, UI ஒர்க்ஸ் நிறைய இருக்கு. ஸோ மெயினாக வந்து எல்லா டெவலப்பர்ஸுமே ஸ்டார்ட் ஃப்ரம் HTML தான் ஸ்டார்ட் பண்ணணும். ஸோ HTML வந்து எப்படின்னா ஒரு வெப்சைட்டுக்கு வந்து ஒரு ஸ்கெலட்டன் மாதிரி. இந்த ஸ்ட்ரக்சர் வந்து உங்களுக்கு நல்லாவே ஈஸியாகவே புரியும். HTML லாங்குவேஜ் வந்து இதுதான். ஸோ ஒரு ஸ்கெலட்டன். நெக்ஸ்ட் CSS வந்து ஒரு கலரு. ஸோ அவனுக்கு வந்து ஷேப் கொடுக்கறது, கலர்ஸு, ஸ்டைலு, அந்த மாதிரி. இந்த ஜாவா ஸ்கிரிப்ட் வந்து ஒர்க் பண்ண வைக்கணும். ஸோ எப்படிதான் வந்து சென்ஸ் பண்றது, ஆக்டிவேட்டர்ஸ், அந்த மாதிரி. புரியுதா? நெக்ஸ்ட் போலாமா?
ஸோ நம்ம இதை வந்து எதுல கம்பேர் பண்ண போறோம்னா ஃபர்ஸ்ட் வந்து விஎஸ் கோட்ல ரன் பண்ண
ஏய் சும்மா அமுச்சிக்கிறேன் bro. ம். அது வந்து அத்த கடை ஸ்டேஜ்ல வச்சுன்னு அப்படியா எது சர்வீஸ் அட்வொகேட் சர்வீஸா அப்படியா மாட்ட நீ என்ன பண்றீங்க மத்தியானம் தான் வாழ்க்கை சொல்ல என்ன பண்ணலாம் அக்கா வேலைக்கே போகாம ஜாலியா வீட்லயே ஆமாக்கா கஷ்டம் ம். இதை விட்டது போல எங்க மேரேஜ் அக்ஷரானுக்கு மாசம் மாசம் ஒரு ட்ரிப்பு வேலைக்கு போறாங்களா இல்லையா ஃபர்ஸ்ட் ட்ரிப்பு போறாங்க ஒன்றரை லட்சமா ஒன்றரை லட்சம் இருந்தா நேரத்துக்கு பிசினஸே ஸ்டார்ட் பண்ணிருக்கலாங்க 500 பேர் ஆள் 10,000மா அசின் ஒரு லட்சம் சரி சரி இது பெரிய பாஸ்போர்ட் அப்ளை பண்றாங்க பாஸ்போர்ட் என்ன அப்ளை பண்றாங்க இது பண்றாங்க சொல்றாங்களா ஆன்லைன்ல போடலாம் போலீஸ் வெரிஃபிகேஷனுக்கு வந்து காசு கேட்போம் அதனால நான் அப்படியே போடுறேன். லைப்ரரி வந்து இன்ஸ்டால் பண்ண போறேன். pip டாட் கூகுள் ஜென்ரேட்டிவ் AI. ஏன்னா நம்ம இது வந்து கூகுளோட ஜென்ரேட்டிவ் தான் யூஸ் பண்றோம். ஜெமினாவோட ஏபிஐ யூஸ் பண்றதுனால கூகுள் ஜெமினையோட இது யூஸ் பண்றோம். அதான் அது லைப்ரரி வந்து நம்ம இன்ஸ்டால் பண்றோம். இந்த ரெக்குயர்மெண்ட்னா சாட்டிஸ்ஃபை பண்ணா அந்த லைன் வந்து அறிஞ்சிடும். ஸோ எரர் உங்களுக்கு சால்வ் ஆயிடும். அண்ட் தென் இம்போர்ட் ஃபிளாஸ்க் போலீஸ் வெரிஃபிகேஷன்ல வர மாட்டாங்க பிப் இன்ஸ்டால் ஃபிளாஸ்க்னு கொடுக்கணும். ஸோ ஃப்ரேம் ஒர்க் இது மாதிரி 2000 ரூபாய் கேட்கலாம் அதுக்காக 500 ரூபாய் கொடுக்கணும் ஆனா இவங்க அது எதுவும் பிரச்சனை இருக்காது டாக்குமெண்ட் ட்ரை பண்றாரு அவனே பார்த்துக்கலாம் ஜாப் ப்ராப்ளம் என்ன சொல்றேன் அண்ணாதுல ஒருத்தர் அந்த மாதிரி ஒரு வெள்ளனா ஒரு ரூபாய் இருக்கும் நம்மளுக்குனா ஒரு 50 ரூபா இருக்கும் நல்ல மிச்சம் ஃப்ளைட் டிக்கெட் எல்லாமே சேர்த்து இது வரைக்கும் லாஜிஸ்டிக் எடுத்துங்க ப்ராஜெக்ட் ஒன்று எடுக்க போறாங்க ப்ராஜெக்ட் எடுத்தோன்னா பார்த்துக்கலாம் எப்படி அப்படிங்களாப்ல எங்கே கூட அவசியம் இது துபாய் ரெண்டு வாங்கினாங்க வேற எதுவும் நீங்க பட் என்ன ரெஸ்ட்ரிக்ஷன் அடிக்கிறோம்
வருஷம் இது பாஸ் அப்ளை பண்ற மாதிரி இருக்கும். வேற எதுனா எனக்கு ஒரு சான்றிதழ் சொல்லிட்டு போயிட்டு நான் செக் பண்றேன் என்னன்னு பார்த்து வா அப்படின்னா அவன் ஐடியில் போயிருக்கான். ஸோ இப்போ நான் பேக் ஹேண்ட் ரன் பண்ணுறேன். ஸோ பேக் ஹேண்ட்லேயே எல்லாமே கனெக்ட் ஆகிருக்கும். பேக் ஹேண்ட் ஒன்று மட்டும் ரன் பண்ணாலே ஃப்ரண்ட் ஹேண்டே இல்லை கனெக்ட் ஆகி தான் இருக்கு. ஸோ நம்மள யூஐ அப்ளிகேஷன் ரெடி ஆயிடுச்சு இப்போ. ஸோ நம்ம யூஐ வந்து நம்ம இன்னும் பெஸ்ட்டாக கொடுக்கணும். நமக்கு கரெக்டான ப்ராம்ப்ட் எனக்கு இன்னும் நல்லா வேணும், பெஸ்ட்டாக வேணும்னா நம்ம ப்ராம்ப்ட் கொடுக்கறதா இருக்கு. ஸோ இது ஒரு சிம்பிள் தான். ஸோ இப்போ யாராச்சும் எரர் வந்துச்சுன்னா இல்லை வந்து ஹாய் ஐ எம் இயர்னு வராது. ஸோ எரர் அடிக்கும், உனக்கு ரிப்ளை எதுவுமே வராது. சாப்பாடு கொடுக்க யாரு போறா? ஸோ இதுகிட்டே போயிட்டு how to create chatbot. கொஸ்டின் வந்திருக்கா? சாரி, நான் ஏதாவது டவுட் இருக்கா யாராச்சும்? வெயிட் அ மினிட், நான் ஸோ வெயிட், நான் இன்னும் உங்களோட எதுவும் ரீட் பண்ணவே இல்லை. ஸோ எதுக்கு வந்து பேக் எண்ட் வேணும்? இப்போ நம்ம வெறும் யூஐ மட்டும் வச்சு நம்ம ட்ரெயின் பண்ணா லிமிட்டட் தான் யூஸ் பண்ண, நம்மளோட பேக் எண்ட் இல்லாம ஃப்ரண்ட் எண்ட் வந்து ஒர்க் ஆகாது. ஸோ அது இதுல வந்து நம்ம பேக் எண்ட் வந்து ஜெமி ஏபிஐக்கு இன்டகிரேஷன் தான் மெயினா வந்து பேக் எண்ட் தேவை பைத்தான்ல. ஸோ அப்பதான் நம்ம வந்து அந்த பேக் எண்ட்ல இருந்து ஜெமினாய் கிட்ட ரெஸ்பான்ஸ் எடுத்து நம்மளோட சைட்ல நம்மளால காட்ட முடியும். இதுதான் மெயினா இந்த இதுல பேக் எண்ட் யூஸ் பண்றோம். ஃப்ரண்ட் எண்ட்லயே பண்ணலாம். ஃப்ரண்ட் எண்ட்ல எப்படி பண்ண முடியும்னா ஒரு செலக்டிவ் கொஸ்டின்ஸை வச்சு நம்மளால ரிப்ளை பண்ண முடியும். ஃபார் எக்ஸாம்பிள் வந்து ஒரு டயட், ஒரு ஹெல்த் சாட்பாட் ரெடி பண்ணணும்னு ஹெல்த்துக்குன்னு சில கொஸ்டின்ஸ் இருக்கும். ஸோ அந்த சில சர்டன் கொஸ்டின்ஸ் தான் நம்மளால ரிப்ளை பண்ண முடியும். ஸோ எல்லா கொஸ்டின்ஸும் நம்ம ரிப்ளை பண்ண முடியாது. ஸோ பேக் எண்ட் இதுல நம்ம வந்து ஏபிஐ யூஸ் பண்றதுனால சாரி, ஸோ ஏபிஐ யூஸ் பண்றதுனால இல்ல பேக் எண்ட் கண்டிப்பா தேவை. அண்ட் தென் பேக் எண்ட் மேக் எ ஃப்ரண்ட் எண்ட் டு ஒர்க் ப்ராப்பர்லி. கரெக்டா சொல்லியிருக்கான். ஸோ யூஐ நம்ம எந்த அளவுக்கு கொடுத்துருக்கோமோ அதே மாதிரி பேக் எண்ட் சப்போர்ட் நமக்கு தேவை. அண்ட் தென் இப்போ சாட்ஜிபிடி கிட்டயே எனக்கு இன்னமும் யூஐ வந்து எனக்கு இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணி கொடுன்னு நான் கேட்க போறேன். இப்போ ஐ நீட் யூஐ இன் மோர் கலர்ஃபுல், மோர் ஸ்டைலும் கேட்கறேன் நான். ஸோ கைண்ட்லி கோட் ஜஸ்ட் சிம்பிள் ப்ராம்ப்ட்ல கொடுத்தாலே அதுக்கு சாட்ஜிபிடி ஈஸியாக புரிஞ்சுக்கும். இப்போ நம்ம ஆல்ரெடி ரன் பண்ணதுல வந்து பெரிய ஒரு யூஐ கிடையாது. இது வந்து இப்போ அப்டேட்டட் வெர்ஷன். இது ஜஸ்ட் நம்ம இதை காப்பி பண்ணி இந்த கோடை ஃபுல்லா சேஞ்ச் பண்ண போறோம். ஸோ இப்போ யூஐ நமக்கு எந்த மாதிரி கிடைக்குன்னு நம்ம டெஸ்ட் பண்ணி பார்க்கலாம். CSS
JavaScript. ஸோ சிஎஸ்எஸ்ல எரர் இருக்கு. ஸோ 3 கோட் அப்டேட் பண்ணியாச்சு, HTML, CSS, Java. இப்போ நம்ம திருப்பி ரன் பண்ணி பார்க்கலாம் நம்ம கோடு. ஸோ இப்போ நம்ம பிஃபோரா வந்து நம்மளோட யூஐ வந்து இப்படி இருந்தது. இப்போ நம்ம அப்டேட் பண்ணாலும் நம்ம யூஐ வந்து இப்போ சேஞ்ச் ஆயிருக்கு. ஸோ இப்போ நம்ம வந்து who are you ன்னு கேட்கலாம் இதுக்கிட்டே. who are you? அதனால ஐ எம் ஏ லார்ஜ் லாங்குவேஜ் மாடல் ட்ரெயின்ட் பை கூகுள். கூகுள் எதுக்கு வருது, நம்ம வந்து கூகுளோட ஜெமினா ஏபிஐக்கு வச்சு யூஸ் பண்ணிருக்கோம். அதனால வந்து கூகுள் கரெக்டாக இருக்கு. அந்த இல்லை வந்து வேற ஏதாச்சும் கொஸ்டின் இல்லை கேட்கணுமா, டெஸ்ட் பண்ண போறீங்களா ஏதாச்சும்? என்ன மாதிரி நம்ம கேட்கலாம், இது எந்த மாதிரி ரெஸ்பான்ஸ் கொண்டு வரலாம், மெசேஜ்ல நீங்க கேளுங்க. ஸோ நான் வந்து who is எலன் மஸ்க். ஸோ அதுக்கான எலன் மாஸ்க் ஒரு பிரீஃபா கொடுத்துருக்கு. எப்படின்னா எலன் மாஸ்க் இஸ் எ வெல் நோன் இன்ஃப்ளூயன்சர், மாடர்ன் வேர்ல்ட் பிசினஸ் மேன், இன்ஃப்ளூயன்சர். ஸோ நம்ம இதுல வந்து ஒரு ஃபைன் டியூனிங் மெத்தட் ஒரு ப்ராசஸ் இருக்கு. எப்படின்னா இப்போ நார்மலா ஜெமினா யூஸ் பண்ணும்போது எல்லா டேட்டாஸுமே இதுல இருக்கும். பட் நம்ம ஃபைன் டியூனிங்னா ஆல்ரெடி இப்போ ஒரு மெடிக்கல் சாட்பாட் நம்ம எடுக்கிறோம்னா மெடிக்கல் ரிலேட்டட் கொஸ்டின் மட்டும் ஆன்சர் பண்ணணும், மற்ற டேப்லெட் ஆன்சர் வந்து பண்ணக்கூடாது. ஸோ அதுக்கு வந்து ஃபைன் டியூனிங் மெத்தட் சொல்லிட்டு யூஸ் பண்ணுவாங்க. ஸோ இப்போ அது வந்து நம்ம நெக்ஸ்ட் கிளாஸ் நம்ம பார்க்கலாம் அதை பத்தி. ஸோ இப்போதைக்கு ஒரு நார்மல் சாட்பாட் வந்து எப்படி பில்ட் பண்ணணும், ஐ திங்க் இந்த கிளாஸ் வந்து உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நம்புறேன். ஸோ ஏதாச்சும் டெஸ்ட் பண்ண கேள்வி கேட்குறீங்களா இதுல? why we need a Google chatbot? ஸோ நல்ல கொஸ்டின். இதுல வந்து நாம எதுக்கு இல்லை நம்ம கூகுளோட ஜெமினா யூஸ் பண்றோம்னா ஓப்பன் சிபியோட இது வந்து காஸ்ட் அதிகம். ஓப்பன் ஏஐ சாட் ஜிபியோட ஏபி வந்து காஸ்ட். பட் கூகுள் வந்து ஸ்டூடெண்ட்ஸுக்கு தான் ஃப்ரீயா ப்ரொவைட் பண்றான் ஏபிஐ. ஸோ அதெல்லாம் நான் இதுல வந்து ஏபிஐ யூஸ் பண்றேன். கூகுள் மட்டும் இல்லை, நிறைய பேர் ப்ரொவைட் பண்றாங்க. ஸோ கூகுள் வந்து ஒரு ட்ரெண்டிங்கா போகுது. ஸோ அதை வச்சு நான் யூஸ் பண்ணியிருக்கேன். இதுல you can make an ஆஃப்லைன் நம்ம வந்து மேக் பண்ண முடியும். பட் வந்து உங்களுடைய பேக்கெண்ட் வந்து ஆல்ரெடி ஹோஸ்ட் பண்ணி வச்சிருக்கணும். ஸோ இப்போ வந்து லோக்கல் ஹோஸ்ட்ல ரன் ஆகுது. லோக்கல் ஹோஸ்ட்ல ரன் ஆகுறதுனால ஆன்லைன் இல்லாம ரன் ஆகாது. ஸோ ஆஃப்லைன் ஆஃப்லைன் ரன் பண்ணோம்னா நம்ம வந்து முன்னாடியே நெட்லி ஃபைலையோ இல்லை வெப்சைட்லயோ ஹோஸ்ட் பண்ணா நம்மளால ஆஃப்லைன்ல வந்து ரெஸ்பான்ஸ் கொண்டு வர முடியும். ஃபைன் டியூனிங் டாபிக், இன்னொரு வெபினார் ஃபியூச்சர். ஒரு அப்ளிகேஷன் லிங்க், அட்னன்ஸ் லிங்க் வரும். அதுலயே உங்களுக்கு அது நெக்ஸ்ட் என்ன மாதிரி கிளாஸ் எடுக்கலாம்னு சொல்லிட்டு நீங்க டிஸ்கிரிப்ஷன்ல டைப் பண்ணுங்க. ஸோ ரெஸ்பான்ஸை பார்த்து நம்ம அந்த ஃபைன் டியூனிங் ப்ராசஸ் நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ எனி அதர் கொஸ்டின்? ஸோ கொஸ்டின்ஸ் எதுவும் இல்லைல்ல? ஸோ தேங்க்யூ. ஸோ எனக்கு தெரிஞ்சு இந்த செஷன் வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் வந்து எல்லாருக்குமே. ஸோ இந்த ரெஸ்யூம்ல எந்த ஒரு ப்ராஜெக்ட் இதுவரை செய்யல, ஸோ ப்ராஜெக்ட் செஞ்சு நம்ம ரெஸ்யூம்ல ஆட் பண்ணணும்னா ஸோ இந்த ஒரு சாட்பாட்லேருந்து ஸ்டார்ட் பண்ணால் ஒரு பெஸ்ட்டாக இருக்கும். ஸோ அதுக்கோசரம் இந்த சாட்பாட் செக்ஷன் நான் வந்து மெயினாக எடுத்தது. ஸோ ஓகே. ஸோ இதுக்கப்புறம் ஹரிஸ்வரன் கண்டினியூ. Okay, guys.
இந்த பட்சம் இல்லையா? இந்த வாடா. நான் வேலை இவ்வளவு நேரம் மட்டும் பண்ணி வேலை பார்த்தேன். என்ன வாங்கிட்டு வந்திருக்கா? எத்தனை சப்பாத்தி சுடுறா? ஹரிசுரன் நான் ஒரு grill ஒண்ணு புதுவானா பேசிட்டு இருக்காங்க. இது இல்லையா? இந்த பால் இருக்குங்களா? இதுலயே இந்த பால் இருக்கு. இந்த பால் இது ஃபர்ஸ்டா வேற நானூத்தி எண்பது ரூபாய்க்கு கண்டிப்பா இல்லை. எனக்கு அதெல்லாம் வேண்டாம் கூட. எனக்கு அப்ப எவ்வளவுக்கு வேணும்? பட்டுதான் மாதிரி வெயிட் மினிட். ஒரு கோமதி கேட்டிருக்காங்க, இந்த சார் இந்த சாட்பாட் ரெஸ்யூம்ல ஆட் பண்ணலாமா? ரெஸ்யூம்ல ஆட் பண்றவளுக்கு ஸ்ட்ராங் ப்ராஜெக்ட் கிடையாது இது. நான் எதுக்குன்னா நான் பேசிக்காக சொல்றேன், செகண்ட் இயர், ஃபர்ஸ்ட் இயர், செகண்ட் இயர்ஸ். ஸோ அவங்களுக்கோசம் நான் சொல்றேன். ஸோ உங்க ஃபைனல் இயர் வந்து இதை வந்து ரெஸ்யூம் ஆட் பண்ணணும்னு தேவையில்லை. ஒரு அப்ளிகேஷன் பில்ட் பண்ணிட்டு அதுல ஒரு ஆப்ஷனா வச்சுக்கலாம், ஒரு சாட்பாட் இன்டகிரேஷன். ஓகேவா? ஓகே, அட்டெண்டன்ஸ் லிங்க் வந்து சென்ட் பண்ணுங்க ஹரிசுரன். ஸோ வித் 5 minutes இது வந்து 5 minutes லிங்க் இருக்கும். ஸோ அதுக்குள்ள வந்து அப்டேட் பண்ணிடுங்க. பேசிக்கிட்டே தான் இருப்பாங்க. நீங்க பண்றத பார்த்தா எல்லாம் தான் வரும். அப்ப மயிறுன்றது வந்து நல்லா பார்த்தா என்ன முடிதானே மயிர் முடிதானடா. ஒரு தாசா 1000 மயிர் போடுற சொல்லிட்டே 1000 ஒரு வாரத்துக்கு ஒண்ணு சொல்லுங்க. ஸோ இப்போ நாம வந்து பேசிக் சாட்பாட் தான் போட்டோம். ஸோ அந்த சாட்பாட் உங்களால் ரெஸ்யூம்ல வந்து ஆட் பண்ண முடியாது. மேபி நீங்க வந்து ஃபைன் டியூனிங் ப்ராசஸ் நீங்க பண்ணி நீங்க வந்து உங்களோட ரெஸ்யூம் ஆட் பண்ணிக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் மெடிக்கல் ரிலேட்டடா, ஸோ ஒரு ஹெல்த் வேற ஏதாச்சும் ஒரு ஃபுட் ரிலேட்டடா கொண்டு போனால் நீங்க ஹைப்பர் டியூனிங் ப்ராசஸ் பண்ணிட்டு ஸோ அதை நீங்க ரெஸ்யூம்ல போட்டுக்கலாம். ஸோ அட்டெண்டன்ஸ் லிங்க் வந்துருச்சு, எல்லாம் ஃபில் பண்ணா ஒரு 2 to 3 daysக்குள்ள உங்களோட மெயிலுக்கு வந்துடும். நான் பாக்குற ரவுண்ட் எல்லாம் டீசெண்டா இருக்கும்.
இல்ல செக் பண்ணுங்க ரோகன். லிங்க் ஓபன் ஆகுது. நம்மளே ரவுடியா? ஸோ எனக்கு நான் செக் பண்ண ஓப்பன் ஆகுது. இப்பயும் ஓப்பன்ல தான் இருக்கு. ஹரிஸ்வரன் அது கொஞ்சம் செக் பண்ணுங்க. அதை எனக்கு ஓப்பன் ஆகுது. ஆனால் வெயிட், நான் ஸ்க்ரீன் ப்ரெசென்ட் பண்றேன். இப்போ எனக்கு ஓப்பன் ஆகுது. வெயிட் மினிட், நான் ஒரு 5 minutes அப்டேட் பண்றேன். அப்போ வேற லிங்க் ஜெனரேட் பண்ணி கொடுங்க. டெக்ஸ்ட் ஃபார்மட்ல இருக்கு, காப்பி ஆகல. ஸோ வெயிட் ஃபார் 2 minutes. லிங்க் ஓப்பன் ஆகுதா? சரி, ஓகே. ஒரு கம்யூனிட்டி குரூப், நான் வாட்ஸ்அப் குரூப் ஒன்று லிங்க் நான் சென்ட் பண்றேன். ஸோ அதுல வந்து எல்லாம் ஜாயின் ஆயிடுங்க. எங்க ஆட்சியர் மாதிரி அடிக்கடி அதுதான் இருந்து போறோம். இப்போ ஓகேவா இந்த ஃபார்ம்ஸ்? அப்டேட் பண்ணியாச்சு எல்லாரும்? ஒரு ஒர்க் ஆகுதா இல்லையா மட்டும் ரிப்ளை பண்ணிடுங்க. உனக்கு மட்டுமே இதுக்குள்ள 1300 ரூபா சொல்லுமா? எதுக்கு? பிரேம் கிளாஸ். எதுக்குங்கடா? செய்யாம விட்டுருவாங்களா? அடுத்து டீச்சர் எல்லாத்தையும் இது போட்டுட்டு உடனே எடுத்துருமா அந்த இது? எடுத்துருவாங்களா? சும்மா இருக்காது, அது நல்லா இருக்கு. கழிச்சு எடுத்து ஒரு பாக்ஸ். ஓகே, தேங்க்யூ. ஓப்பன் ஆகுதா? ஃபில் பண்ணிருங்க அதுக்கு. நீதான் வந்து குடுத்துருவாய். அவன் அந்த இதெல்லாம் ஓட்டிக்கிட்டு இருந்து பண்ணிட்டா அவர் அது வரைக்கும் சாப்பிடாம இருப்பாரா? லேப்டாப் தூக்கி போட்டு குறைச்சுக்குவேன். உனக்கும் வயசாகும். உன் பேர பிள்ளைய எப்படி சொன்னாரு? நேரம் காலம் வேணா அதுக்கு பேசலாம். சப்பாத்தி எழுதி சொல்லுவா. ஒழுங்கு மாதிரியா சப்பாத்தி சொல்லுவாய். அப்படியே வீட்டுக்குள்ள வச்சு மிதிச்சு விடுவேன்.
ஒரு 4 பேர் வந்துருக்காங்க உங்க பேச. என்ன உங்களுக்கு ஸோ இந்த வாட்ஸ்அப் குரூப் நான் ஜாயின் ஆகிக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட் அப்டேட்டும் நாங்கள் நெக்ஸ்ட் வெபினார் அப்டேட் இதுலேயே இருக்கும். அண்ட் தென் யாராவது லிங்க் ஓப்பன் ஆகலைன்னா அட்மின்ஸ் லிங்க், ஸோ இதில் வந்து உங்களோட நேம் அண்ட் இமெயில் ஐடி மட்டும் எனக்கு குரூப்பில் சென்ட் பண்ணுங்கள், நாங்கள் சர்டிஃபிகேட் ப்ரொவைட் பண்ணிடுறோம். ஸோ எந்த ஒரு டவுட்ஸ் இல்லைன்னா நீங்கள் ஃபில் பண்ணிவிட்டு லெஃப்ட் ஆகிக்கலாம். Thank you, Komati and Shyam. நீ அனுப்புற லிங்க்ஸ்லாம் டெக்ஸ்ட் ஃபார்மேட்ல வருது. அது லேப்ல இருந்தா தான் காப்பி பண்ணி உள்ள போக முடியும்னு நினைக்கிறேன். ஃபோன்ல ஓப்பன் ஆகல. எனக்கு அகைன் உங்களோட கம்யூனிட்டி லிங்க் வேணும். அண்ணா அந்த கோமதி யாரு?
அது நீங்க சொல்லணும். அதுக்கு அட்டன் போடலாம். Hi guys. நான் இந்த ஃபார்ம் ஓகேவா? ஃபில் பண்ணிட்டேன். அகைன் குரூப்ல மெயில் ஐடி அண்ட் என்ன நேம் ஓய் அனுப்பணுமா? கோமதி ஏதோ அனுப்பிச்சிரு கட் பண்ணிட்டீங்க. புரியல. கோமதி ஏதோ லாஸ்ட் அனுப்பிச்சிரு மெசேஜ்ல கட் பண்ணிட்டீங்க. இல்ல நான் கவனிக்கல நானு. நான் என்ன மெசேஜ் பண்ணி கேட்டுருங்க அப்புறம். சரி என்ன பண்ணீங்க ஒன்னதும் நிறைய பேர் வரவே இல்லை. ஏன் கம்மியா வந்துட்டாங்க? அதுக்கு நம்ம வந்து போன வாட்டி வந்து சனிக்கிழமை சென்ட் பண்ணோம் எல்லாருக்குமா. இந்த வாட்டி வந்து 3 நாள் பிஃபோரா சென்ட் பண்ணிட்டோம். ஒரு வாரம் அடுத்த நாள் இருக்குமோ மறந்துட்டோம். இல்லையா முன்னாடி தான் அமிச்சோம். இதே மாதிரி அமிச்சோம். இதே மாதிரி சனிக்கிழமை நான் திருப்பி அனுப்பிச்சு விட்டேன் எல்லாருக்குமே. என் கிளாஸ் பசங்க அவ்வளவு வரல. டைட்ல 10 இருந்தாங்க. மக்கள் கிளாஸ் பசங்க தான். நீங்க நம்ம செகண்ட் இயர் ஃபர்ஸ்ட் இயர்ஸ்க்கு அனுப்புறீங்களா அந்த லிங்க்ஸ்லாம்? ஜூனியர் சேம் ட்ரெஸ் அனுப்பல. ரோகன் அனுப்பியிருக்கோம். ரெக்கார்ட் பண்ணல இத ரோகன் போட்டான். ரோகன் சென்ட் பண்ணான். நானா